ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீப காலமா ஸ்டெல் திறன் கொண்ட விமானங்கள், ட்ரோன்கள் போன்றவற்றின் பயன்பாடு யுத்தக்களங்கள்ல அதிகரித்து கொண்டே வருது. ஸ்டெல் திறன் கொண்ட ட்ரோன்கள் மற்றும் விமானங்களை தயாரிப்பதுல உலக நாடுகளுக்கிடையே கடுமையான போட்டி நிலவி வருது. இந்த சூழ்நிலையில ஸ்டெல் திறன் கொண்ட விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை தயாரிப்பதற்கு இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்தியா 3 ஸ்டெல் திறன் கொண்ட யூகாவ்ஸ்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல இந்தியா டெவலப் செய்து வரும் 3 ஸ்டெல் திறன் கொண்ட யூகாவ்ஸ் என்னென்ன, இந்தியா டெவலப் செய்து வரும் ஸ்டெல் திறன் கொண்ட யூகாவ்ஸோட செயல்திறன் என்ன, அந்த யூகாவ்ஸை பயன்படுத்தி இந்தியா என்னென்ன ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸ்டெல்த் திறன் கொண்ட 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை அமெரிக்கா, சீனா மற்றும் ரஷ்யா உருவாக்கி இருக்காங்க. இந்தியாவும் ஆம்கா அப்படிங்கிற ஸ்டெல்த் திறன் கொண்ட 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸ்டெல்த் திறன் கொண்ட விமானம் அப்படின்னா எதிரிகளின் ரடார் சிஸ்டத்தினால அந்த விமானத்தை கண்டுபிடிக்க முடியாது. இதனால எதிரிகளின் எல்லைக்குள் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்த முடியும். ஒரு விமானத்துக்கு ஸ்டெல்த் திறனை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா 70% அந்த விமானத்தோட டிசைன் மூலமா கொண்டு வர முடியும். மீதமுள்ள 30% விமானத்தோட கட்டுமானத்துல அதிகமான ரடார் அப்சர்விங் மெட்டீரியல்களை பயன்படுத்துவது, ரடார் அப்சர்விங் பெயிண்ட் கோட்டிங் கொடுப்பது போன்ற விஷயங்கள் மூலமா அச்சீவ் பண்ண முடியும். இந்தியா GHATAK SWIFT மற்றும் வஜ்ரா அப்படிங்கிற 3 ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட யூகாவ்ஸை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. யூகாவ் அப்படின்னா அன்மேன் காம்பேக்ட் ஏரியல் வெஹிக்கிள், அதாவது தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன்கள். தாக்குதல் திறன் இல்லாத ட்ரோனை UAV அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா டெவலப் செய்து வரும் 3 ஸ்டெல் திறன் கொண்ட ட்ரோன்களும் யூகாவ் வகையை சேர்ந்தது. அதாவது தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்கள். ஸ்டெல்த் திறன் கொண்ட யூகாவ்ஸ்ல இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டம் இருக்கும். இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ஆயுதங்கள், மிசைல்ஸ், பாம்ஸ், கிளஸ்டர் யூனிட்ஸ் போன்றவற்றை விமானத்தோட உள்பகுதியில சேமிப்பதற்கான ஒரு அமைப்பு தான் இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டம் எதற்காக அப்படின்னா மிசைல்ஸ், பாம்ஸ் போன்றவை ரடார் அப்சர்விங் மெட்டீரியல்களால் தயாரிக்கப்பட்டிருக்காது. இதனால விமானத்தோட வெளிப்புறத்துல மிசைல்ஸ், பாம்ஸ் போன்றவற்றை எடுத்து செல்லும் பொழுது ரடார்கள் மூலமா ட்ரோன்களை கண்டுபிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டம் மூலமா மிசைல்ஸ் மற்றும் பாம்ஸ் விமானத்தோட உள்புறத்துல சேமிப்பாங்க. இதன் மூலமா ட்ரோனோட ஸ்டெல்த் திறன் அதிகரிக்கும். DRDO ஆம்கா ப்ராஜெக்டுக்காக ஸ்டெல்த் டெக்னாலஜியை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த டெக்னாலஜியை இந்தியா டெவலப் செய்து வரும் இந்த 3 ஸ்டெல்த் UAVகள்ல பயன்படுத்த DRDO திட்டமிட்டு இருக்காங்க. இந்தியா டெவலப் செய்து வரும் GHATAK UCAV 15 டன் எடை கொண்டது. இந்த ட்ரோன்னால 30,000 அடி உயரத்துல பறக்க முடியும். GHATAK ட்ரோனை ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மற்றும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கான்பூர் இந்த 3 நிறுவனங்களும் இணைந்து டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா டெவலப் செய்து வரும் GHATAK UCAV அமெரிக்காவின் B2 ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாமர் போன்றே வடிவத்துல இருக்கு. அதாவது GHATAK UAV ஃப்ளையிங் விங் கான்செப்ட் டிசைன்ல வடிவமைக்கப்பட்டிருக்கு. GHATAK UAVல அதிநவீன மிஷன் கம்ப்யூட்டர், தரை கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு கொள்ள பயன்படுத்தும் டேட்டா லிங்க் சிஸ்டம், டார்கெட்டுகளை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்துவதற்கு உதவும் ஃபயர் கண்ட்ரோல் ரடார், நமது விமானமா அல்லது எதிரி விமானமா அப்படின்னு கண்டுபிடிக்க உதவும் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ சிஸ்டம், கோலிஷன் அவாய்டிங் சிஸ்டம் போன்ற அதிநவீன தொழில்நுட்பங்கள் இந்த ட்ரோன்ல இணைக்கப்பட உள்ளது. GHATAK ட்ரோன்ல இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட காவேரி ட்ரை இன்ஜின் பயன்படுத்தப்பட உள்ளது. காவேரி ட்ரை இன்ஜின் ஒரு டர்போ ஃபேன் இன்ஜின். இந்த இன்ஜின்ல ஆஃப்டர் பர்னர்கள் கிடையாது. காவேரி இன்ஜின்னால 46 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அடுத்த 2 வருடங்கள்ல இந்த காவேரி ட்ரை இன்ஜின் டெவலப்மெண்ட்டை முடித்து GHATAK UCAVல பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. 2025வது வருடத்தோட இறுதிக்குள் GHATAK UCAVோட புரோட்டோடைப் உருவாக்கப்படும் அப்படின்னு DRDO சொல்லியிருக்காங்க. இந்திய கடற்படை விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து இந்த GHATAK UCAVs பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா டெவலப்
டெவலப் செய்து வரும் இரண்டாவது யூகாவ் ஸ்விஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டெல்த் விங் ஃபிளையிங் டெஸ்ட் பெட் ஸ்விஃப்ட் யூகாவ் GHATAK ட்ரோனோட ஒரு ஸ்கேல் டவுன் வெர்ஷன். அதாவது GHATAK ட்ரோனோட ஒரு மினியேச்சர் வெர்ஷன் தான் இந்த ஸ்விஃப்ட் ட்ரோன். இந்த ஸ்விஃப்ட் யூகாவ் ஒரு டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் ட்ரோன் தான். இதை இந்தியா எதற்காக டெவலப் செஞ்சிருக்காங்கன்னா GHATAK ட்ரோன்ல பயன்படுத்தப்படும் ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை இந்தியா புதிதாக டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த தொழில்நுட்பத்தை ஒரு பெரிய ட்ரோனை உருவாக்கி அதுல சோதிப்பதை விட விலை குறைவான சிறிய ட்ரோனை டெவலப் செய்து அதுல ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை சோதித்து வெற்றியடைந்த பிறகு பெரிய ட்ரோன்கள்ல பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஸ்விஃப்ட் யூகாவ். இந்தியா ஸ்விஃப்ட் யூகாவ் ஒரு டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளா மட்டுமே பயன்படுத்த போவதில்லை. GHATAK ட்ரோன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் முடிந்த பிறகு ஸ்விஃப்ட் யூகாவ் ஒரு சிறிய வகை ஸ்டெல்த் திறன் கொண்ட ட்ரோனா இந்தியா டெவலப் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. ஸ்விஃப்ட் யூகாவ் காம்பேக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட் சிஸ்டத்துல இணைக்க போறாங்க. இதனால இந்தியாவிற்கு ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை பரிசோதிப்பதற்கு ஒரு டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டராகவும் ஸ்விஃப்ட் யூகாவ் பயன்படுது. அதே வேளையில கேட் சிஸ்டத்துல பயன்படுத்துவதற்கு தேவையான ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட சிறிய வகை ட்ரோனையும் இந்தியா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த ஸ்விஃப்ட் யூகாவ் 4 மீட்டர் நீளமும் 5 மீட்டர் விங் ஸ்பானும் கொண்டது. இந்த ட்ரோன் 1 டன் எடை கொண்டது. ஸ்விஃப்ட் யூகாவ்னால தொடர்ந்து 200 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த ட்ரோன்களால் அதிகபட்சமா 6 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் பறக்க முடியும். ஸ்விஃப்ட் யூகாவ்னால தொடர்ந்து 1 மணி நேரம் பறக்க முடியும். ஸ்விஃப்ட் யூகாவை இயக்குறதுக்கு ரஷ்ய தயாரிப்பு NPO Saturn 36MT டர்போஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இன்ஜினை உள்நாட்டிலே தயாரித்து வரும் மானிக் ஸ்மால் டர்போஃபேன் இன்ஜினை கொண்டு வரும் காலத்துல இந்தியா ரீப்ளேஸ் செய்ய போறாங்க. ஸ்விஃப்ட் யூகாவை கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா பகுதியில் இருக்கக்கூடிய ஏரோநாட்டிக்கல் டெஸ்டிங் ரேஞ்சில வச்சு இந்தியா வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. இந்த சோதனையின் போது ஸ்விஃப்ட் யூகாவ்ல முதல்ல பயன்படுத்தப்பட்ட பல தொழில்நுட்பங்களை இந்தியா சோதிச்சு பார்த்தாங்க. மூன்றாவதா வஜ்ரா அப்படிங்கிற ஸ்டெல்த் திறன் கொண்ட யூகாவை இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வஜ்ரா யூகாவ் ஸ்விஃப்ட் யூகாவை விட சிறியது. இந்த ட்ரோனோட மொத்த எடையே 50 கிலோகிராம் தான். இந்த 50 கிலோகிராம்ல பேலோட், பேட்டரி போன்ற அனைத்து சிஸ்டங்களுமே அடங்கும். வஜ்ரா யூகாவை கருடா ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற தனியார் நிறுவனம் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. வஜ்ரா ட்ரோன் மிகவும் சிறியது. அது மட்டும் இல்லாம அந்த ட்ரோன்ல ஸ்டெல்த் தொழில்நுட்பம் இருக்கு. இதனால யுத்த களத்துல இந்த ட்ரோனை பயன்படுத்தும் போது எந்த ஒரு ரடார் சிஸ்டத்தினாலையும் கண்டுபிடிக்க முடியாது. இதனால இந்த ட்ரோனை பயன்படுத்தி எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை இந்தியாவால் தாக்கி அழிக்க முடியும். வஜ்ரா ட்ரோன் 50 கிலோகிராம் கொண்டதா இருந்தாலும் 5 முதல் 10 கிலோகிராம் எடை கொண்ட பாம்ஸ இந்த ட்ரோனோட இன்டர்னல் வெப்பன் பேஸ் சிஸ்டத்துல எடுத்து செல்ல முடியும். வஜ்ரா ட்ரோன்னால 90 முதல் 108 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். வஜ்ரா ட்ரோன்னால அதிகபட்சமா 160 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்த ட்ரோன்னால தொடர்ந்து 6 மணி நேரம் வரைக்கும் பறக்க முடியும். வஜ்ரா ட்ரோனை வெறும் 20 நிமிடத்துல தாக்குதலுக்கு தயார் செய்ய முடியும். இந்த ட்ரோன்ல PTAE 7 அப்படிங்கிற டர்போஃபேன் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இன்ஜின்னால 3.43 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த PTAE 7 டர்போஃபேன் இன்ஜினை 80களிலே HAL நிறுவனத்தின் இன்ஜின் அண்ட் டெஸ்டிங் பெட் R&D சென்டர் உருவாக்கிட்டாங்க. வஜ்ரா ட்ரோன்ல ஹை ரெசல்யூஷன் டே அண்ட் நைட் கேமரா இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இரவு மற்றும் பகல் நேரத்திலையும் இந்த ட்ரோனை பயன்படுத்தி சர்வேலன்ஸ் பண்ண முடியும். இந்த ட்ரோன்ல இருக்கக்கூடிய ஹை ரெசல்யூஷன் டே அண்ட் நைட் கேமராவை பயன்படுத்தி போட்டோஸ் மற்றும் வீடியோக்களை சேட்டலைட் உதவியுடன் கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வைக்க முடியும். டிஃபென்ஸ் எக்ஸ்போ 2022 நிகழ்ச்சியில இந்தியாவின் கருடா ஏரோஸ்பேஸ் நிறுவனமும் அமெரிக்காவின் லாக்ஹீட் மார்டின் நிறுவனமும் ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் வஜ்ரா ட்ரோனுக்கு தேவையான சாஃப்ட்வேரை டெவலப் செய்து தருவதா ஒப்புக்கொண்டிருக்காங்க. இந்த 3 ஸ்டெல்த் திறன் கொண்ட யூகாவை இந்தியா வெற்றிகரமா டெவலப் செஞ்சாங்கன்னா இந்தியானால ட்ரோன்களை பயன்படுத்தி சர்வேலன்ஸ் மற்றும் தாக்குதலும் பண்ண முடியும். இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி யுத்தத்தோட தொடக்கத்துல எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை தாக்கி அழிக்க முடியும். இதனால யுத்தத்தோட தொடக்கத்திலே இந்தியாவிற்கு ஏர் சுப்பீரியாரிட்டி கிடைக்கும். ஏர் சுப்பீரியாரிட்டி கிடைத்த பிறகு ஸ்டெல்த் திறன் இல்லாத மற்ற விமானங்களை பயன்படுத்தி இந்தியாவால் தாக்குதல்களை நடத்த முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
பார்த்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.